அப்படி நீ போகணும்னா எனக்கு கமிஷனை கொடுத்துட்டு கிளம்பு. என்ன கமிஷன் என்றதும் அவன் உதட்டை காட்ட அவளுக்கு பக்கென்று ஆனது. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க, நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் என்றதும் தன் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டவள் அவன் தாடையை தன் இரு கைகளிலும் ஏந்தி தலையை லேசாக சாய்த்து அவன் உதட்டை நெருங்க அந்நேரம் அவன் மெதுவாக கண்ணை மூடினான். அவ்வளவு அருகாமையில் அவளின் மூச்சு காற்று அவனுக்குள் ஒரு படபடப்பை உண்டு பண்ணியது. அதில் தன்னையே தொலைத்தவன் முத்தத்திற்காக மேலும் அவளிடம் நெருங்க, அந்த கேப்பில் அவனை விட்டு எழுந்து ஹேட்டை சென்றவளோ சாரி பாஸ் என்று கூறிவிட்டு வெளியே ஓடிவிட்டாள். ஏமாற்றம் அடைந்த அர்ஜுன், யானி என்னவே ஏமாத்திட்டியாடி, திரும்ப நீ இங்கதானே வரணும், அப்போ உன்னை பாத்துக்கிறேன் என்று அவள் குழந்தைத்தனமாக ஓடியதை நினைத்து சிரித்தான். ஆனாலும் அவனுடைய உடலுக்குள் அவளால் ஏற்பட்ட மாற்றம் இன்னும் தணியவில்லை. அவளிடம் அந்த ஏமாந்த முத்தத்தை வாங்கினால்தான் அவனுடைய மனதும் உடம்பும் அடங்கும். அதற்காக அவள் எப்பொழுது வருவாள் என்று கேமராவை ஆன் செய்து காத்து கொண்டிருந்தான். அதே நேரம் கீழே கேண்டீனுக்கு சென்றவள் காவியாவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். யானி, என்ன இந்த டைம்ல வந்திருக்க? சும்மா உன்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம்னு வந்தேன். மேடம் எப்போ இருந்து ஜூஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஏண்டி எப்ப வந்தாலும் ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, போ இனிமே நான் வரவே மாட்டேன் என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள, அப்படியெல்லாம் இல்ல, நீ அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டியே, திடீர்னு வந்தங்காட்டியும் ஏதாச்சும் விஷயம் இருக்குதான்னு கேட்ட. ஆனா யாழினி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. ஏன் காவியா, என்னாச்சு? நீ என் பக்கத்துல இருந்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. என்னைக்கு நீ பாசாவோட பிஏவ மாறி அவருடைய ரூமுக்கு போனியோ அப்ப அதுல இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னப்பா, அதான் உன் அக்கம் பக்கத்துலயும் ஆளுங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் எனக்கு முன்னாடியே வேலைக்கு சேர்ந்தவங்க, கண்டிப்பா அவங்க கிட்ட உனக்கு நல்லபடியா பழக்கம் இருக்கும். அப்புறம் என்ன? இருந்தாலும் அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட் இல்லையே, நான் உன்னை மட்டும் தானே என்னோட ஃப்ரெண்டா நினைச்சேன். அடடடடா, ஹார்ட் டச் பண்ணிட்டியம்மா. அடி பாவி, நான் எவ்வளவு ஃபீலிங்ஸோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா என்னை கிண்டல் பண்றியா? அப்புறம் சொல்லு, பாஸோட ரூம்லயே இருக்கிறியே, உனக்கு கொஞ்சம் பயமா இல்லையா? எதுக்கடி பயப்படணும்? அவர் என்ன பேயா இல்ல பிசாசா பயப்படுறதுக்கு? இல்ல, அவர் எப்பவுமே கொஞ்சம் டெரரா இருக்க மாதிரியே இருக்கே, அதான் உன்னை ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருக்காரான்னு கேட்டேன். அன்னைக்கு கூட உனக்கு தலை வலிக்குதுன்னு காஃபி கேட்டாருடி, நானும் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ அங்க இல்லையே, எங்க போன என்றதும் திருத்திருவென்று முடித்தவள், அப்பதான் ரெஸ்ட் ரூம் எழுந்திருச்சு போனேன்டி. ஓ அப்படியா, உன்னை பாக்கணும்னு சொன்ன, காஃபிய வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாரு. நானும் வேற வழி இல்லாம அமைதியா வந்துட்டேன்டி. சரி, நடந்து முடிஞ்சதெல்லாம் விடு. அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எப்பவும் போலதான் போயிட்டு இருக்கு, ஒரு மாற்றம் இல்லையே. உன்னோட வேலை ரொம்ப பெரிய கவனமான வேலை, கவனமா சரியா? பாஸ் கூட வெளியில எல்லாம் எங்கேயாவது போற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருடி. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி, எல்லாத்தையும் பாஸ் பாத்துக்குவாரு. என்ன? ஆமா, அவரை நம்பித்தானே நான் போறேன், அப்போ என்ன பாத்துக்க மாட்டாரா அவரு? அதெல்லாம் சரிதான். ஏற்கனவே ஒரு டைம் உனக்கு பிரச்சனை நடந்துச்சு, ஞாபகம் இருக்குது இல்ல? அதான் லாஸ்ட் மினிட்ல பாஸ் வந்து என்ன காப்பாத்திட்டாரு இல்லடி, அப்புறம் என்ன? எல்லா டைமும் அப்படியே வருவார்னு எதிர்பார்க்க முடியாது யாழினி, நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. எனக்கு புரியுதுடி, ஆனா நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் என்ன கவனமாவே பாத்துக்குவேன். இப்ப நீ சொல்லிட்டல்ல, இன்னும் கவனமா நான் என்ன பாத்துக்கிறேன், சரியா? சரிடி என்று இருவரும் ஜூஸ் குடித்துக் கொண்டே சிரித்து பேசிக் கொண்டிருக்க, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கோபமாக வந்தது. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வர இவளுக்கு இவ்ளோ நேரமா? அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசுவாங்களோ கேக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, நம்ம கிட்ட பேசணும்னா மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா என்று புலம்பிக் கொண்டிருந்தவனுக்கு வேலையே ஓடவில்லை. பின்பு அவள் ஜூஸை குடித்து முடித்து விட்டு காவியாவை அழைத்து கொண்டு வரட்டும், இன்னைக்கு அவளை வெச்சு செய்யறேன் என்றவன் வேகமாக அவனது சேரில் இருந்து எழுந்து வந்து கதவு திறக்கும் இடத்தில் ஒரு ஓரமாக ஒளிந்து நின்று கொண்டான். பின்பு காவியாவின் கேபின் வந்ததும் அவளிடம் சொல்லிவிட்டு, நம்ம லஞ்ச் டைம்ல மீட் பண்ணலாம் என்றாள். ஆமா, அப்படியே நீ லஞ்சுக்கு வந்துட்டு தான் மறுவேளை பாப்பேன்னு வச்சுக்கோயேன்.
நீ தான் பாஸ் கூடவே சேர்ந்து சாப்பிடுறியடி. ஆமாண்டி, எனக்கும் லஞ்சு பாஸ் வீட்ல இருந்தே கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்க ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் சொன்னாங்க, யாழினிமா உனக்கும் சேர்த்தே நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், நீ கேன்டீன்ல எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு. அதனாலதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். பாஸ் வீட்டு சாப்பாடு எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? செம்ம டேஸ்டா இருக்கும்டி. அது சரி, சாப்பிட்டு வந்து என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியாடி? நான் எங்க வெறுப்பேத்துறேன், நீ கேட்ட நான் சொன்னேன். சரி சரி, எப்படியும் நீ மதியம் வரப்போறது இல்ல, ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சுதான் பார்க்க போறோம். அதுவும் சில டைம்ல பார்க்கவே முடியாது. அதனால இப்பவே நான் பாய் சொல்லிக்கிறேன். அடிப்பாவி, ஆனாலும் ரொம்ப அட்வான்ஸா தான் இருக்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து அர்ஜுனுடைய கேபினுக்குள் நுழைவதற்காக கதவை திறக்க முயற்சிக்க, ஆனால் கதவை திறக்க முடியவில்லை. என்ன இவரு, நான் கேன்டீனுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன உள்ள விட மாட்டேன்னு லாக் பண்ணி வச்சிருக்காரோ? அட கடவுளே, இப்படி இருந்தா நான் எப்படி உள்ள போறது? வேலை வேற தலைக்கு மேல கிடக்குதே, லஞ்ச் மீட்டுக்கு வேற பாச கூட்டிட்டு போகணும், சுத்தமா மறந்து போச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் உடனே போனை எடுத்து வீட்டிற்கு போன் செய்து, இன்னைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டாம் என்று கூறிவிட்டு மீண்டும் கதவை தட்ட, அர்ஜுனோ அவன் கையில் இருந்த ரிமோட்டால் அந்த கதவை ஓபன் செய்து விட்டான். அப்பாடா, கதவு ஓபன் ஆயிடுச்சு என்று மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் அர்ஜுன் அவனது சீட்டில் இல்லை என்ற உடனேவே திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருந்தாள். அதற்குள் கதவு மெதுவாக சாத்தவும் மீண்டும் ரிமோட்டால் லாக் செய்து விட்டான். என்ன இந்த பாச காணோம், எங்க போனாரு? ஒருவேளை நான் ஜூஸ் குடிக்க போன மாதிரியே இவரும் ஜூஸ் குடிக்க போயிருப்பாரோ? சே, அப்படியெல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரைவேட் ரூம்குள்ள தான் இருப்பார் நினைக்கிறேன் என்று இடுப்பில் கை வைத்து யோசித்துக் கொண்டிருக்க, அவளை மெதுவாக பின்னாடியில் இருந்து அப்படியே அணைத்துக் கொண்டான். பயத்தில் அவள் கத்துவதற்கு வாயை திறக்க, அவள் வாயை தன் கையால் போத்திவிட்டு அமைதியாக இருக்க, பயத்தில் அவளுக்கு உடல் எல்லாம் நடுக்க தொடங்கியது. மெதுவாக அவனை பின்னால் திரும்பி பார்த்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது போல இருந்தது. அது அவள் கண்ணிலேயே தெரிந்தது. அவனை பார்த்ததும் அவளுடைய பயம் நீங்கியதை கண்டவனுக்கு உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி இதமாக பரவ, மெதுவாக அவளை திருப்பி அவன் தோள்மேல் மாலை போல கையை போட்டுக்கொண்டு, ஏண்டி, ஒரு முத்தம் தானே கேட்ட, அதை கொடுக்காம எதுக்கு என்னை ஏமாத்திட்டு ஓடன? பாஸ், அது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு, அதான். அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே, நானே கொடுத்திருப்பேனே. நீங்க கொடுத்தாதான் எனக்கு மயக்கம் வந்துடுதே, அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டீங்க, நான் என்னதான் பண்றது என்று குழந்தை போல உதட்டை பிதுக்கி கேட்க, அவனின் அந்த செயலை கண்டு ஒரு நிமிடம் அப்படியே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். இப்போ எதுக்கு பாஸ் இப்படி புடிச்சு வச்சிருக்கீங்க? நான் வந்து எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் கதவு லாக்ல இருந்துச்சு? நான் தான் லாக் பண்ணி வச்சேன். என்ன பாஸ் இது விளையாட்டு? ஆமா, நீ என்ன சீட்டிங் பண்ணிட்டு ஓடி போவ, நீ வந்த உடனே உனக்கு நான் கதவை திறந்து விடணுமா? அதான் கொஞ்ச நேரம் வெளியிலேயே நிக்கட்டும்னு விட்டுட்டேன். அது சரி, இப்பெல்லாம் வர வர நீங்க ரொம்ப பழி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க பாஸ். சரி, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன் என்று அவன் கையை தள்ளிவிட்டு அவள் அங்கிருந்து நகர பார்க்க, அவள் கையை பிடித்து ஒரு சுழற்றியவன் அங்கிருந்து சுவற்றில் சாய்த்து நிற்க வைத்து 2 பக்கமும் கைகளை வைத்து அணை கட்டினான். அதில் ஒரு நிமிடம் பதறியவள் இப்பொழுது என்ன நடந்தது என்று உணரும் முன்பே அவளுடைய உதட்டை தன் உதட்டினால் மென்மையாக கொய்து விட்டான். அதில் அதிர்ச்சியில் கண்கள் விரித்தபடியே அவனை பார்க்க, அவன் அவள் கண்களை பார்த்து சிரித்துக் கொண்டே அவள் இதழ் தேனை பருகி கொண்டிருந்தான். சிறிது நேரம் அதிர்ச்சியில் கண்களை விரித்து பார்த்திருந்தவள் பின்பு அவனுடைய அந்த இதழ் முத்தத்தில் மயங்கியபடியே தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள, அதே நேரம் அவளது கைகள் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டது. அவளுடைய அணைப்பு தந்த சுகத்தில் அவளிடம் இன்னும் இதழ் தேனை பருகிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவள் அப்படியே சாய்ந்து விழ போக, பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அவளோடு சேர்ந்து விழுந்தவன் அப்பொழுதும் அவள் உதட்டை விடவே இல்லை. அவளும் இது அலுவலகம் தானே, இங்கு வைத்து தன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்ற தைரியத்தில் இருந்ததால் அவளும் அவனுக்கு முழு ஒத்துழைப்பையே கொடுத்து கொண்டிருந்தாள். அர்ஜுனுக்கு இதற்கு மேல் முன்னேறுவதற்கு விருப்பமில்லைதான். அதே நேரம் அவள் இதழினை பிரிவதற்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை.
எவ்வளவு நேரம் ஆனாலும் போதவில்லை என்பது போல போதை ஏற்றுவது அவளுடைய உதட்டின் வேலையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவள் மூச்சுவிட சிரமப்பட்டதால் அவளுடைய மேல் உதட்டை மட்டும் விட்டுவிட்டு கீழ் உதட்டை கொய்து கொண்டிருந்தவன் கடைசியாக அவள் உதட்டை லேசாக கடித்துவிட்டு தான் எட்டே நகர்ந்தான். அதில் ஆ என்று கத்தியவள், என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? நேத்து பண்ணதே இன்னும் ஆறல, அதுக்குள்ள மறுபடியும் இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே என்று சினுங்க, இன்னொரு டைம் என்னை ஏமாத்திட்டு போனினா இப்படித்தான் நடக்கும். நான் எப்ப முத்தம் கேட்டாலும் குடுக்கற வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம். நீங்க என்ன ரொம்ப மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்காதா பாஸ் என்றதும் அவள் மேலிருந்து எழுந்தவன் அவளை நிமிர்த்தி அமர வைத்து அவள் கைகளை பிடித்து கொண்டு அவளுடைய கண்களை நேருக்கு நேராய் பார்த்து, யாழி, நான் உனக்கு யாரு? நீங்க என்னோட பாஸ். அது ஆபீஸ்ல. பர்சனலா என்னோட அர்ஜுன் என்று தயங்கியபடியே கூற, உன்னோட லவர். புரியுதா இல்லையா? இன்னும் சொல்ல போனா நீ என்ன உன் புருஷனா கூட நினைச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்கிட்ட உனக்கு இவ்ளோ தயக்கம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை ஏமாத்திட்டுவேன்னு நினைக்கிறியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல பாஸ். இருந்தாலும் நம்ம இப்பதானே லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள இவ்வளவு தூரம் போகணுமான்னு கொஞ்சம் மெதுவா. இங்க பாரு யாழினி, எனக்கு பயங்கர டென்ஷன் இருக்கு. என்னை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்கு. எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ்ல மண்டையெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நிமிஷம் உன்னை இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டேன்னா அது அப்படியே பாதியா குறைஞ்சிடும். மீதி பாதி குறையணும்னா அது உன்னோட இந்த லிப்ஸ்ல தான் இருக்கு. இந்த லிப் ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் எவ்வளோ டென்ஷன்ல இருந்தாலும் உன் உதட்ட டச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அப்படியே ரொம்பவே ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். அதுக்காகவாது எனக்கு இதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுடி. இதுக்கெல்லாம் நோ சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லையை மீறக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா பாஸ். அதுக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். ஆனா இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறதுக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால முடியாதுடி. உன்கிட்ட அவ்வளோ கண்ட்ரோலா இருக்கிற அளவுக்கெல்லாம் இந்த அர்ஜுன் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இத்தனை வருஷம் எந்த பொண்ணோட வாசமும் இல்லாம ரொம்ப கெத்தாதான் இருந்தேன். ஆனா எப்படி உன்கிட்ட இப்படி விழுந்தேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நீ இல்லாம இனி என் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. சோ நீதான் என்னோட எனர்ஜி டானிக். எனக்கு எப்பப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ, எப்பப்பெல்லாம் நான் ரொம்ப எனர்ஜி லோவா ஃபீல் பண்றேனோ அப்பப்பெல்லாம் உன்னோட இந்த சத்து டானிக்கை எடுத்து நான் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே எனர்ஜி ஆயிடுவேன். அப்பதான் என்னோட வேலையிலையும் என்னோட முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் என்று பேசிக்கொண்டே இருந்தவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் தோளில் கையை வைத்து உலுக்கியவன், எதுக்கடி இப்ப என்னை இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பாஸ், நான் பார்க்க கூடாதா என்று அப்பாவியாக கேட்க, அதான் இந்த ஒரு பார்வையிலேயே ஆளை கவுத்துட்றியடி. போங்க பாஸ், நீங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, இப்படியே இன்னும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதா ஐடியா? வேலை ஏதாவது பாப்பியா, இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற ஏதாச்சும் வேலை பார்க்கலாமா என்று இரட்டை அர்த்தத்தில் கேட்க பதட்டத்தில் வேகமாக எழுந்தவள், ஐயோ பாஸ், இன்னைக்கு ஒரு லஞ்ச் மீட்டுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகணும். ஆமால, சரி இப்போ டைம் என்ன? 12 o'clock ஆகுது பாஸ். எத்தனை மணிக்கு லஞ்ச் மீட்? 1 o'clock. சரி வா, அப்போ இப்பவே கிளம்பலாம். பாஸ், 1 மணிக்கு போறதுக்கு இப்பவே எதுக்கு கிளம்பணும்? என்ன யாழினி, விளையாடுறியா? இந்த சென்னையோட டிராபிக் பத்தி உனக்கு தெரியும் இல்ல? இதுல பூந்து நாம போறதுக்கே 1 hour ஆயிடும். ஓகே பாஸ் என்றவள் அவளது டேபையும் போனையும் கையில் எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் நடக்க, பின்பு என்ன நினைத்தாலோ, பாஸ் ஒரே நிமிஷம் என்று குடுகுடுவென்று பிரைவேட் ரூமுக்குள் ஓடியவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து தலையை சரி செய்து கொண்டு அவன் கடித்து வைத்த உதட்டை பார்க்க அது அந்த அளவுக்கு பெரியதாக வெளியில் தெரியவில்லை. இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது அவளுக்குள் ஒரு புன்னகை மலர்ந்தது. இந்த அர்ஜுன் பாஸ் இருக்காரே, ரொம்ப மோசம் என்று கூறிக்கொண்டே வெளியே வர அவளை பார்த்தவன், என்னாச்சி?
இல்ல பாஸ், என் முகத்தை கண்ணாடியில போய் பார்த்துட்டு வந்தேன், தலையெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு. ஏன் இப்ப என்ன சினிமா ஷூட்டிங்கா போற? போங்க பாஸ், நான் மட்டும் சிவனேன்னு இருந்தேன், நீங்க தான் என்ன சோஃபாவுல பிடிச்சு தள்ளி என்னென்னமோ பண்ணிட்டீங்க. அதான் தலையெல்லாம் களைஞ்சிருக்குமோன்னு. களைஞ்சிருந்தா நானே சொல்லுவேன், புரிஞ்சுதா? இப்ப நம்ம போலாமா? என்றதும் அவன் வேகமாக முன்னே நடக்க இவள் பின்னாலேயே நடந்தாள். படக்கென்று அவன் நடப்பதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்க வந்த வேகத்தில் அவன் மார்பில் மோதி நின்றவள், என்னாச்சு பாஸ்? இல்ல, இன்னும் ஒரு வாட்டி உன்னை பாத்துக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு இப்படியா பாஸ் நிப்பீங்க? நல்லா அடிபட்டுருச்சு தெரியுமா என்று நெற்றியில் கையை வைத்து தேய்த்து கொண்டாள். பிறகு அவளை அழைத்து கொண்டு கார் பார்க்கிங் சென்றான். அவர்களுக்கு மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டலுக்கு சென்று சேர்ந்தார். அது ஒரு பிரைவேட் அறை என்பதால் அவர்களை சுற்றி யாருமே இல்லை. அவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் அமர்ந்திருந்தனர். அதற்குள் அவன் மீட் செய்ய வேண்டிய ஆள் வந்ததும் இருவரும் பிசினஸ் விஷயமாக பேசிக் கொண்டிருக்க, யாழினியோ அனைத்தையும் அவனுடைய லேப்டாப்பில் எடுத்து ஓபன் செய்து காட்ட இருவருடைய பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிந்தது. பிறகு மதிய உணவை சாப்பிடலாம் என்று வெயிட்டரை அழைத்து யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்று ஆர்டர் செய்ய கோரினான். அர்ஜுன் என்ன உணவு ஆர்டர் செய்தானோ அதுவே யாழினிக்கும் ஓகே என்று கூற, எதிரில் இருந்தவன் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்தார் இருவரையும். பிறகு யாழினியை பார்த்து, ஹலோ மிஸ் யாழினி, நீங்க என்ன, உங்க பாஸ் என்ன ஃபுட் சாப்பிட்றாரோ அதைத்தான் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல? இல்ல சார், எனக்கு எந்தெந்த ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியாது. சோ பாஸ் ஆர்டர் பண்ணார்னா கண்டிப்பா அந்த ஃபுட் நல்லா தான் இருக்கும். அதனாலதான் எனக்கும் அதையே சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? சரி சரி, ஓகே என்று கூற சிறிது நேரத்தில் அவர்களுக்கான உணவு வந்து மேசையில் அடுக்கி வைக்க திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். அப்பொழுது அர்ஜுனை பார்த்து, என்ன மிஸ்டர் அர்ஜுன், நீங்க சாப்பிடும்போது உங்க பிஏவும் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா என்று கேட்க, அர்ஜுன் மெதுவாக அவரை நிமிர்ந்து பார்த்து, ஏன், இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இன்ன வரைக்கும் நான் என் பிஏவை அப்படி என் பக்கத்துல உட்கார அலோவ் பண்ணதே கிடையாது. இப்ப கூட அவன் வெளியில தான் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அதான் கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்ல சார். என்னோட பிஏவும் ஒரு சக மனுஷி தானே. இங்க நான் மேல அவங்க கீழே அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு எந்தவித பாகுபாடுமே இல்லாம எல்லாமே சமமா கிடைக்கும். அதுதான் இந்த அர்ஜுனோட பாலிசி. புரியுது மிஸ்டர் அர்ஜுன், உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும் போல இருக்கு என்று கூற, பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து கை குலுக்கி விட்டு வெளியில் வர, அப்பொழுது யாழினியை பார்த்தவரோ, மிஸ் யாழினி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இல்லனா அர்ஜுன் மாதிரி ஒரு பாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. என் பாஸ் என்ன ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்று கூறவும், அதே நேரம் அர்ஜுன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மீட்டிங்கை முடித்து வெளியே வந்தவர்கள் காரில் ஏறியவுடன் பார்க்கிங்கில் இருந்து காரை எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், யாழினி, அவர் பேசினதுல உனக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆச்சாடி? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல பாஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் உங்களோட பிஏவா மட்டும் இருந்தேன்னா உங்க பக்கத்துல எப்படி உட்கார்ந்து தைரியமா சாப்பிட முடியும்? அதுதான் அவர் கேக்குறாரு. ஆனா நான் உங்களுக்கு பிஏ மட்டும் இல்லல்ல, நான் உங்களோட யாழினி. அந்த தைரியத்துல தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டேன். இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல பாஸ்? என்னடி நீ பேசுற? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எங்க போனாலும் நீ என் பக்கத்துல உரிமையா உட்காரணும், புரிஞ்சுதா? புரியுது பாஸ் என்று கூற, அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து தன் மார்பின் மேல் வைத்தவன், அர்ஜுனுக்கு எல்லாமே இந்த யாழினி மட்டும்தான், அதே மாதிரி யாழினிக்கு எல்லாமே இந்த அர்ஜுன் மட்டும்தான். சோ உனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நீதான் நான் தான் நீ, புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லு, என்ன விஷயம் என்று காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டே கேட்க, நேத்து வீட்டுக்கு வந்து நீங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது ஒரு செகண்ட் நான் ஜர்க் ஆயிட்டேன் தெரியுமா? ஏன்? ஆமா, எந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் நேர்ல வந்திருக்கேன்னு சொன்ன உடனே எங்க நம்ம கல்யாண விஷயத்த பத்தி பேச போறீங்களோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்.
ஆக்சுவலி எனக்கும் பேசணும்னு ஆசைதான். ஆனா நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறியே. இப்ப கூட ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நேரா உங்க வீட்டுக்கு போய் நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேசி சம்மதம் வாங்கிடுறேன். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியலையா? நீ நைட்ல வீட்டுக்கு போனா சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் நீயும் நானும் ரொம்ப நேரம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? ஒரு வாரம் எங்க வீட்டுல இருந்தல்ல, அப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா? மறுபடியும் நீ எங்க வீட்டுல வந்து தங்குறியா? ஐயோ பாஸ், வாய்ப்பே கிடையாது. அப்பயாவது வந்து தங்கறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. இப்போ அப்படி எந்த ரீசனுமே இல்ல. கண்டிப்பா அம்மா அப்பா அனுப்பவே மாட்டாங்க பாஸ். எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. எப்போதாண்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது? பாஸ், இப்பதான் என் தம்பி +2 படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 மாசத்துல அவனோட படிப்பு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்படியாவது அவனை காலேஜ்ல சேர்த்துட்டேன்னா ஒரு 2-3 வருஷம் அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலைக்கு போயிட்டானா அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு புரியலையா நீ? ஏன் நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன் தம்பி படிக்கிறதுக்கும் ஃபேமிலியை லேர்ன் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறியா? நான் உன் குடும்பத்துக்கு எதுவும் செய்ய விட மாட்டேன்னு பயமா இருக்கா உனக்கு? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல பாஸ். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், அதுக்காகத்தான். புரியுது. ஆனா ரொம்ப நாள் என்ன காக்க வச்சுட்டாதடி. வேற வழி இல்ல பாஸ். ஒரு 2-3 வருஷத்துக்காவது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னவோ போடி, இதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல பாஸ். நம்ம என்ன டெய்லி மீட் பண்ண முடியாத நிலைமையிலயா இருக்கிறோம்? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த யாழினி உங்க கூட தான் இருக்கிறேன். ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் தான் எங்க வீட்டுக்கே போறேன். இதுல என்ன பாஸ் பிரச்சனை? நான் உங்க கூட இருக்கிற நேரம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் அப்படித்தானே ஃபீல் பண்றீங்க. அப்புறம் எதுக்கு பாஸ் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஏதாவது கேட்டா இப்படி ஏதாச்சும் பேசி என் வாயை அடைச்சிரு என்று கூறிக்கொண்டே நேராக அலுவலகம் வந்து சேர்ந்தனர். அப்பொழுது காவியாவிடம் வந்த பிரகாஷ், என்ன காவியா, உன் ஃப்ரெண்டு யாழினிய எங்க காணோம்? அந்த ஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட ஒரு லஞ்ச் மீட் இருக்குது, அதான் பாஸ் கூட போயிருக்கா. நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, யாழினி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதுக்குதான். என்ன விஷயமா பேச போறீங்க? அத நான் யாழினி கிட்டயே பேசிக்கிறேன். ஜஸ்ட் அவங்க எங்கன்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். ஓகே என்றவள் மீண்டும் தன் வேலையில் மூழ்கிவிட, அப்பொழுது லிப்டின் கதவுகள் திறக்க அர்ஜுனும் யாழினியும் செல்வதை பார்த்தான். அதே நேரம் அர்ஜுன் வேகமாக தனது கேபினுக்குள் சென்று விட, காவியாவை பார்த்தவளோ அவளிடம் ஓடி வந்து, காவியா சாப்பிட்டியாடி? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நானும் திருப்தியா சாப்பிட்டேன் என்று கூறும் பொழுதே அவள் அருகில் வந்தவன், யாழினி, சொல்லுங்க பிரகாஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் வர முடியுமா? இல்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறமா பேசலாமா? அப்படியா, சரி ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க எப்ப ஃப்ரீ ஆயிட்டு சொல்றீங்களோ அப்பவே நம்ம பேசலாம். சரி காவியா, அப்போ நான் வரேன். பாஸுக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. நம்ம மும்பை பிரான்ச்ல இருந்து அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. நான் போகட்டுமா? சரிடி, ஓகே, நீ போ என்றதும் குடுகுடுவென்று தன் அறைக்கு ஓடி சென்றவள் பின்பு அவளுடைய டேபை மட்டும் தூக்கி கொண்டு நேராக மீட்டிங் ஹாலிற்கு சென்றாள். அர்ஜுன் அங்கு வருவதற்குள் அவள் வீடியோ கான்பரன்ஸுக்கு தேவையான அனைத்தையும் ரெடி செய்து வைத்துவிட, அதே நேரம் அர்ஜுன் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். என்ன யாழினி, எல்லாம் ரெடியா? எஸ் பாஸ், நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா கால் கனெக்ட் பண்ணிடுவேன். அப்படியா, ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவள் அருகே நெருங்கி வந்து அவள் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு, என்னவோ தெரியலடி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் சும்மா ஏதாச்சும் சீண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அதுவும் உன்னோட இந்த ஸ்ட்ராபெரி லிப் இருக்குது இல்ல, அதை சும்மா சும்மா டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஃபீல் ஆகுது. நீ என்ன ரொம்ப டெம்ப் பண்றடி. என்ன பாஸ், ஆப்போசிட்ல மீட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், அதனால என்ன? இந்த டைம்ல போய் விளையாண்டுட்டு வாங்க பாஸ், நம்ம மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்
முடியாது. நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தினாதான் நான் இந்த மீட்டிங்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாஸ். இந்த மீட்டிங் ஹால்ல கேமரா இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியுமே. அப்போ இப்ப நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தா அத சிசிடிவில பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமால, இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? அத நான் மறந்துட்டேனே. சரி, அப்போ நம்ம ரூம்ல போய் கண்டினியூ பண்ணிக்கலாமா? என்ன பாஸ், அங்கேயும் கேமரா இருக்கு, மறந்துட்டீங்களா? அடியே மக்கு, அங்க இருக்கிற கேமரா ஒன்லி நான் மட்டும் தான் பார்க்க முடியும், வேற யாருக்கும் பர்மிஷன் கிடையாது, புரியுதா? அப்படியா? அதான் பாஸ் ரொம்ப தைரியமா எல்லா வேலையும் பாக்குறீங்களா? ஆட்டிங்க மாவளே, என்ன பேச்சு பேசுற? போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆன் பண்ணு. அப்பாடா, இப்பதான் பாஸ் அவரோட ஃபார்முக்கு வந்திருக்காரு. அடுத்த டாபிக் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா ஆன் பண்ணி விட்டுருவோம் என்று வேகமாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக சென்று நின்று கொண்டாள். அர்ஜுன் நீண்ட நேரமாக அவர்களுடன் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்க அவன் பேசும் அழகை ரசனையாக நின்று பார்த்து கொண்டிருந்தவனின் உதட்டோரும் ஒரு புன்னகை. அர்ஜுனுக்கு அவள் இப்படி தன்னை பச்சையாக சைட்டடிப்பது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்க அவன் முகமெல்லாம் கூட லேசாக சிவக்க ஆரம்பித்தது. அதே நேரம் யாழினியை திரும்பி முறைக்க அவளோ அது எதுவுமே கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவனையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுனுக்கு எப்பொழுதுடா இந்த மீட்டிங் முடியும், இவளை என்ன செய்யலாம் என்ற தடுமாற்றத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தவன் ஒரு வழியாக அவனுடைய வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங்கை சூப்பராகவே செய்து முடித்து விட்டான். கால் கட்டானதும் அடுத்த நிமிடம் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் அருகே வந்தவன் அங்கிருந்த சுவற்றில் சாய்த்து நிறுத்தி, ஏண்டி எதுக்குடி என்ன இப்படி பச்சையா சைட் அடிச்சிட்டு இருக்க? உன்னால எனக்கு மீட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல தெரியுமா? என்ன பாஸ், நான் உங்களை ஏதாவது டச் பண்ணனா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு ஓரமா தானே நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பாஸ், பாக்குறதுக்கு கூட உரிமை இல்லையா? பாக்கலாம், உரிமையெல்லாம் இருக்குதுதான். ஆனா இப்படியா வீடியோ கால் மீட்டிங்ல இருக்கும்போது என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு எப்படி கூச்சமா இருந்துச்சு தெரியுமா? என்ன பாஸ், நீங்க சில டைம் பண்றதெல்லாம் எனக்கும் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நான் கண்டுக்கிறேனா? என்ன சொல்ற? நான் எப்போ உன்ன அந்த மாதிரி பார்த்தேன்? என்ன பாஸ், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நாள் என்னோட கேபின்ல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நிறைய நாளோ நோட் பண்ணியிருக்கேன். நான் பார்க்கும்போது அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு வேலை செய்ய வேண்டியது, நான் பார்க்காத நேரத்துல அப்படியே என்னையே பார்க்க வேண்டியது. அடி பாவி, அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தியாக்கும் இல்லையா? பின்ன ஒரு மனுஷன் நம்மள உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தா அந்த உணர்வு நம்மளுக்கே தெரியுமே பாஸ். நீங்க என்ன பாக்குறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, ஆனா நான் தான் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஆமாமா, நீ பாத்தினாதான் உன் முத்து உதிர்ந்துடுமே, உன் தலையில இருக்க கிரீடம் கீழே வேற வந்து விழுந்துரும், அதனால மேடம் பார்க்க மாட்டாங்க இல்ல. சரிங்க பாஸ், நம்ம எதா இருந்தாலும் உங்க ரூம்ல போய் கண்டினியூ பண்ணிக்கலாமா? கேமரா புரியுது என்றவன் வேக வேகமாக முன்னே செல்ல அவனுடைய லேப்டாப்பை க்ளோஸ் செய்து தூக்கி கொண்டு பின்னாலேயே ஓடினான். பாஸ், நாளைக்கு ஒரு டின்னர் மீட் இருக்கு. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு பாஸ். சரி, ஓகே போலாம். நீ இன்னைக்கே வீட்டுல சொல்லிடு, நாளைக்கு வர லேட் ஆகும்னு. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல பாஸ் என்று கூறிவிட்டு அன்றைய நாட்கள் அப்படியே முடிந்து விட்டது. மாலை வேலையை முடித்துக் கொண்டு கிளம்பிய யாழினி, ஓகே பாஸ், அப்போ நான் கிளம்புறேன், கீழே டிரைவர் வெயிட் பண்றாரு. சரி யாழினி, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகே பாஸ் என்று வேகமாக தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட அவள் கதவில் கையை வைக்கும் சமயம் 2:08 வந்து அவளை பிடித்தவன், வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன டைட்டா ஒரு ஹக் பண்ணிட்டு போடி. என்ன பாஸ் இது? சொல்றேன்ல செய்ய என்றதும் அவளுடைய பேக்கை எல்லாம் அங்கிருந்த சோஃபாவில் வைத்துவிட்டு அவன் மார்பில் சாய்ந்து இறுக்கமாக அவன் முதுகை பிடித்து கொண்டு கட்டி கொண்டாள். அவளுடைய அந்த இறுக்கமான அணைப்பு அவனுக்கு ஏதோ ஒரு விதமான நிம்மதியை கொடுத்தது. இத்துடன் நாளை காலை வரை அவளை பார்க்க முடியாது என்பதால் இந்த அணைப்பு அவனுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டது. அவள் அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்க அதே நேரம் அவனும் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று கதவை திறந்து கொண்டு சிவா உள்ளே வரவும்,
அவர்கள் இருவரும் நின்றிருந்த கோலத்தை பார்த்தவன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து விட்டான். கதவு திறந்த சத்தத்தில் அர்ஜுனிடமிருந்து யாழினி எட்டே நகர நினைக்க அவளை விடாமல் இறுக்கமாக பிடித்திருந்தவன் சிவாவை பார்த்ததும், ஏண்டா இடியட், உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரமாட்டியா? நான் என்னைக்கு மச்சான் கதவை தட்டிட்டு வந்திருக்கேன்? அப்படி வந்தகாட்டி தானே இங்க என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. தங்கச்சிம்மா, நீ ரொம்ப அட்வான்ஸா போற போல இருக்கே. அண்ணா என்னண்ணா என்றவள் அர்ஜுனை பிடித்து தள்ளிவிட்டு விட்டு தனது பேக்கை எடுத்துக்கொண்டு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பாஸ், வரேனா என்று கூறியவள் குடுகுடுகுன்று வெளியே ஓடிவிட்டாள். அதே நேரம் சிவாவை எரித்து போல முறைத்தவன் கொண்டிருந்தான் அர்ஜுன். மச்சான், இப்போ எதுக்கடா என்ன எப்படி முறைக்கிற? பின்ன அவளே வீட்டுக்கு கிளம்பி போறாளே, நாளைக்கு காலையில வரைக்கும் அவளை பார்க்க முடியாதுன்னு ஒரு ஃபீலிங்ல தான் அப்பதான் கட்டி பிடிச்சேன். கரடிக்கு மூக்குல வேத்த மாதிரி கரெக்டா வந்துட்டேன். உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? மச்சான், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் நான் அந்த மாதிரி கதவை தட்டிட்டு வந்திருக்கேனா? எப்பவும் டைரக்டா வந்துதானே பழக்கம். இன்னைக்கு நீங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிப்பீங்கன்னு நான் என்னத்தை கண்டேன்? போடா இடியட் என்றவன் வேகமாக தனது சேரில் சென்று அமர்ந்து கொள்ள அவனுக்கு எதிரில் வந்து அமர்ந்த சிவா, டே மச்சான், இங்க என்னடா நடக்குது? இப்பதான் 2 பேருமே லவ் சொல்லிக்கிட்டீங்க, அதுக்குள்ளேயே இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணிட்டு நிக்கிறீங்க. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்கடா. இதெல்லாம் ஒன்னும் சரி கிடையாது, சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் அடங்குறியா? எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு. அது சரி, இப்பதான் 2 பேருக்கும் லவ் ஓகே ஆயிடுச்சுல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அத உன் தங்கச்சி கிட்ட போய் சொல்லு. ஏண்டா? அவதான் இப்ப வேணாம், இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு சொல்றா என்று சலிப்பாக்க கூற, என்ன என்று அதிர்ச்சியாக வாயை பிளந்தான் சிவா.